ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரை இந்த பிராண்டை வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்னு இருக்கேன். அவங்களோட கம்பெனி நேம் வந்து பிரெயின் பீஸ் சொல்யூஷன் லிமிடெட். இப்போ தான் ரீசெண்டாக ஐபிஓ வந்திருந்தாங்க ஆகஸ்ட் 2024. அரௌண்ட் ₹465 கிட்ட ப்ரைஸ் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க ஐபிஓக்கு. லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின்ஸ் நல்லாவே இருந்துச்சு. 653 ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு பீக் 734ன்றது ஒரு பீக்கை மேக் பண்ணி ஃபர்தராக வந்து கீழே விழுந்திருக்கு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் சார்ட்டில். நான் இப்போ எடுத்திருக்கிறது வந்து வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா க்ளீனாக தெரியும், இது வந்து டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு ஸ்டாக்கு. என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி இருந்துச்சு இனிஷியலாக. நிறைய ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஐபிஓவில் வந்திருக்கு. இந்த மாதிரி பிஸ்னஸை நம்ம வந்து பார்க்கல, நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்கல. அதனால தான் இதை டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்து நிறைய ஃபண்டிங் வந்து அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனி இது. ஃபர்ஸ்ட் திங், இவங்களோட ஐபிஓவோட ஃபண்டு ரிக்குவயர்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம் கைஸ். ஓகே, ஃபண்டு ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் அப்பு நியூ ஸ்டோர்ன்றது அவங்களோட ஐடியா. ஓகே, மொத்தம் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 20% ஆஃப் ஃபண்டு வந்து செட்டிங் அப் நியூ ஸ்டோர் அண்ட் வேர் ஹவுஸுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்பேன்ஷன், சவுதி அரேபியாவும் யூஏஇலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுன்ட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்ட் பில்டிங்க்கு ஒரு பிளான், அதில் வந்து ஒரு ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் டெப்ட் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சப்சிடரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக, அப்புறம் டெக் அண்ட் இன்ஃப்ரா, அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க யூட்டிலைசேஷன்ன்றது ஒன்று இருக்குங்களேங்க. யூட்டிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஃபண்ட்ஸு ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து எதில் போயிருக்கு அப்படின்னா இன்ஆர்கானிக் க்ரோத் அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக 35% ஆஃப் த ஃபண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. டெக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% யூஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ் 12% தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 10%. அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா லீஸ் பேமெண்ட் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஸ்டோர் வந்து ஒரு 5.6%. நியூ மாடர்ன் ஸ்டோர்ஸ் அண்ட் வேர் ஹவுஸ்க்கு 6.5%. அவங்க சொன்னது ஒன்று, பட் எக்ஸிக்யூட் இது வரையும் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணது ஒன்று. அதுலேயே நிறைய பிரேக் டவுன்ஸ் இருக்குது. என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, இவங்க சொன்ன ஃபண்ட்ஸு வந்து ப்ராப்பராக சொன்னபடி அவங்க ரீபேமெண்ட் ஜாஸ்தியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பேன்ஷன் போயிருந்தாங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக நம்பர்ஸும் நல்லா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. த ப்ராப்ளம் ஹியர் இஸ் கேஷ் பர்னுங்க. கேஷ் வந்து பர்ன் பண்ணிருக்காங்க. தே ஆர் நாட் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. பாயிண்ட் நம்பர் 1, பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ்ல கேஷ் பர்ன் பண்ணாலே ப்ராஃபிட்டபிள் வந்து அடி வாங்கும். தே ஆர் நாட் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ஃபார் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ப்ராஃபிட்டபிள் கிடையாது. எப்போ ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபிள் இல்லையோ டெஃபினட்டாக லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கீழே தான் விழும். நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்துருக்கலாம். மேஜராக ஒரு அவுட் ஆஃப் 100ல் பார்த்தீங்கன்னா மேஜர் பர்சன்டேஜ் எந்த கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆர் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ் இருக்கும், பட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ரீபே பண்ணிவிடுவாங்க டெப்டை. பட் இந்த கம்பெனி வந்து ரீபே பண்ணாமல் எக்ஸ்பான்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ன் ஆகிட்டுருக்கு. வருஷம் கேஷ் பர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய ப்ராப்ளம் இந்த கம்பெனியில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து கீழே போயிட்டே இருக்குது. ஏன்னா 700 இருந்த கம்பெனி இப்போ 348, அதுக்கப்புறம் லோ வந்து பார்த்தீங்கன்னா 286 வச்சுருக்கு. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. ஐ வாண்ட் டு ரைஸ் இட் ஹியர். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களோட பிஸ்னஸ் மாடலை பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். தே கேட்டர் டு பேபி ப்ராடக்ட்ஸுங்க. ஓகே, பேபி மதர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்டர் பண்ணுவாங்க. அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லேயே அவங்க அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க யார் யாருக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணுறோன்றது. நீங்களே பார்க்கலாம்.
எக்ஸ்பெக்டிங் மதருக்கும் 0 to 6 months, 6 to 24 months, 2 to 4 years, 4 to 6 years, 6 to 12 years. ஸோ ஓவரால் எக்ஸ்பெக்டிங் மதர்லேருந்து 12 இயர்ஸ் வரையும் அவங்க கேட்டர் பண்ணுறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேபி அண்ட் கிட்ஸ் ஃபேஷன் அதில் இருக்காங்க. பட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்றது பாருங்கள், செக்மெண்ட்ஸ் கேட்டகரிஸில் பாருங்கள். ஓகே, ஸோ பேபி ஹெல்த், பேபி சேஃப்டி கியர்ஸ், டைப்பர்ஸு, அப்பேரல் எசென்ஷியல்ஸு, ஃபீடிங்கு, டாட்லர் ஃபேஷன், ஃபீடிங், காட்ஸ் அண்ட் நர்சரி, டாய்ஸு, ஸ்டாலர்ஸ் அண்ட் கிரடில்ஸ், அப்புறம் அப்பேரல் அண்ட் ஃபுட்வேர் அண்ட் பாத். கிரடில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில், அண்ட் அப்பேரல், கேம்ஸு, ஃபுட்வேரு, ட்ரெண்டிங் ஃபேஷன், புக் அண்ட் ஸ்கூல் சப்ளைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1.8 SKUs வச்சுருக்காங்க அண்ட் 8,000 பிராண்ட்ஸ் கிட்ட இருக்குங்க. ஓகே, ஸோ ஓவரால் இவங்க பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அட்ரஸ் பண்ணுற கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக நம்மளுக்கு தெரிஞ்சுது. அந்த இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் மென்ஷன் பண்ண மாதிரி பேபி ப்ராடக்ட்ஸு, மெட்டர்னிட்டி அண்ட் அவங்கள அதர் பிராண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவில் பொறுத்தளவுக்கு 0 to 12 ஏஜில் இருக்க குரூப் அட்ரஸபிள் மார்க்கெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆர்கனைஸ்டு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டேட்டா, நான் அவங்களோட பாஸ்ட் இன்வெஸ்டர் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் டேட்டா எல்லாருக்கும் சொல்லணும்னா, த காஸ்ட் தட் சைல்டு கேர் ப்ராடக்ட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பர் சைல்டு ஆன் சைல்டு கேர் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் 2024. இந்த டேட்டா தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுது. பிகாஸ் இந்தியாவில் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஃபினான்ஷியல் இயர் 24ல் 9,350 rupees வரையும் ஆவரேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சைல்டு கேர் ப்ராடக்ட்ஸ்க்காக மட்டும் பேரண்ட்ஸு. ஓகேங்களா, ஸோ அதே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எடுத்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஓகே, ஹை சைடு இருக்குது நம்பர்ஸு. பட் த ப்ராப்ளம் இஸ் நம்மளோட இது வந்து ஸ்பெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்மளோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ் என்னன்னா மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப பெருசுங்க. மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ சைல்டு கேர் ப்ராடக்ட் ஸ்பெண்ட் வந்து கம்மியாக இருக்கலாம், பட் இருந்தாலும் மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப பெருசு. நீங்களே பார்க்கலாம் டேட்டாவில். அண்ட் கம்மிங் பேக் டு தி கம்பெனிஸ் திங், கம்பெனி என்னென்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் இஸ் அவங்களோட புக் வேல்யூ வந்து 91 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஷ் ஃப்ளோ வந்து இல்லைங்க. ஓகே, பேர்ன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அண்ட் 18,000 கோடி மார்க்கெட் கேப்பில் இருக்குது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா. அண்ட் பி ரேஷோ இருக்காது, பிகாஸ் ஏர்னிங்ஸே இல்லை இந்த கம்பெனியில். ஸோ ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 3.8 இருக்குது. ஸோ பாட்டமில் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா. அண்ட் இவி பை எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 47, இது ரொம்ப ஜாஸ்தி மல்டிபிள். ஓகே, மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் இஸ் ஃபைன். இந்த சேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதால தான் இந்த கம்பெனி வந்து இன்னும் சஸ்டெயின் ஆகுது. பட் லெட் சி தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா -322 crores. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 ஆஸ் பர் நம்பர் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து -265. ஸோ பர் ஷேருக்கு ₹3.77 வந்து லாஸ் பண்ணுறாங்க. -3.67 rupees. ஓகே, லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 25ல். ஓகேங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இதுதான் நம்மளோட பேஸ் கேஸ் நம்பராக வச்சுட்டு ஃபர்தராக என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி வந்து அவங்க எக்ஸ்பேன்ஷனில் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஸ்டோர்ஸு, நிறைய பிராண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதாகட்டும். ஸோ ஏகப்பட்டது பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணாலும் பட் த ப்ராப்ளம் இஸ் கடன் இருக்குது, ஜாஸ்தி கடன் இருக்குது இவங்கக்கிட்ட. ஸோ நீங்கள் பாரோயிங்ஸ் பார்க்கலாம். லீஸ் லைபிலிட்டியே ஒரு 1000 கோடி கிட்ட இருக்குது. அண்ட் லாங் டேர்ம் பாரோயிங் 210, ஷார்ட் டேர்ம் பாரோயிங் வந்து 343. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 158 கோடி பே பண்ணுறாங்க.
ஸோ டிப்ரிஷியேஷனும் ரொம்ப ஜாஸ்தி இவங்களதுல. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி கிட்ட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பரில் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக இவங்க 7000 கோடி சேல்ஸ் பண்ணாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மிங்க, 3% தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஸோ 3% தான் இருக்கிறது, ஹையஸ்ட்டாக அவங்க எவர் பண்ணியிருக்கிறது. நம்மகிட்ட டேட்டா வச்சு பார்த்தோம்னா மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறதால அவங்களோட ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. அதே இன்கேஸ் 10% மார்ஜின் இருந்தாங்க அப்படின்னா கூட ரெடியூஸ் தேர் லாஸ், நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இன்னுமே கம்மியாக இருக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அட்லீஸ்ட் ஒரு 2 ரூபா 1.5 ரூபா மைனஸில் இருந்திருக்கும். பட் மார்ஜின்ன்றது ஒரு பெரிய தலைவலி தான். ஓகேங்களா. அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுங்க. இன்ட்ரெஸ்டிங்லி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% 18% ஹோல்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் வந்து 66.94%. பட் பப்ளிக்கோட பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து ஒரு 9%, எஸ்விஎஃப் ஃப்ராக் கேமன் லிமிடெட் அது வந்து பார்த்தீங்கன்னா 19.89% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓவரால் இவங்க எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் 32% கிட்ட வருதுங்க. ஓகே. ஸோ பப்ளிக் கிட்ட ஒரு 30% இருக்குது. அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாப்ஸ் இருக்குது. ஸோ ஈசாப்ஸும் அவங்க ரீபே பண்ணி ஆகணும், ஆர் கம்பெனி வந்து வாங்கணும். ஸோ எக்ஸிட் பீரியட் இருக்கும், அதுக்குன்ட்டு சில பேர் விற்பாங்க ஈசாப்ஸு. கம்பெனி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ கைஸ். காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிற மாதிரி பிளானு. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் 28 தான் ஒரு 644 crores கிட்ட வருங்க. ஐஎன்ஆர் மில்லியன். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுற மாதிரி காம்பன்சேஷனு. ஸோ இதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ வந்து 2000 ரூபா. அதுவே ஃபாரின் இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா 8000 ரூபா இருக்குது. ஓவரால் இவங்களோட ஒரு டிக்கெட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ நியூ கஸ்டமர் எவ்வளோ பேர் அக்வயர் பண்ணியிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எவ்வளோ இருக்காங்க. ஸோ 21,931 மில்லியன் ஐஎன்ஆர் மில்லியன் கிராஸ் மார்ஜின் வேல்யூ, கிராஸ் மார்க்கெட் வேல்யூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நினைக்கிறேன் இது. ஸோ ஐம் நாட் ஷோர் அபவுட் வாட் இஸ் திஸ் GVM. ஓ, மெர்ச்சன்டைஸ் வேல்யூ. ஓகே. கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ. ஸோ 21,931 மில்லியன் இருக்காங்க, ஐஎன்ஆர் மில்லியன். ஸோ ஓவரால் இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் இவங்க ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டரு. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து 8000 பிராண்ட்ஸ் இருக்குது. வேர் ஹவுஸ் ஸ்டாக்ஸு 83 இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப காஸ்ட்டு ஜாஸ்திங்க. இன்கேஸ் ஆஃப்லைனில் ஃபுட்ஃபால்ஸ் கம்மி ஆச்சு அப்படின்னா எப்படி இருந்தாலும் ரெண்டோ லீஸோ பே பண்ணி தானேங்க ஆகணும். அண்ட் டிப்ரிஷியேஷன்ஸும் ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ சின்ஸ் அதர் பிராண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஸ்டோரில் வைக்கிறதால ஆஃப்லைன் எந்த சேனலில் வைக்கிறதா இருந்தாலும் ஓம்னி சேனல் பேசிக்காக. ஸோ ஆஃப்லைன் ஆன்லைன் அண்ட் வேர் எவர் பாசிபிள், எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ இவங்க ப்ரெசன்ஸ் இருக்கோ அது ஓம்னி சேனல் நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓம்னி சேனல் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கஸ்டமர் அக்வயரிங் காஸ்ட் வந்து எனக்கு என்னவோ ஜாஸ்தின்ற மாதிரி தோணுதுங்க. அதனால தான் இவங்களோட மார்ஜின்ஸ் ரொம்ப பேடாக இருக்குது. ப்ளஸ் மற்ற பிராண்ட்ஸும் இவங்க வச்சிருக்கிறதால, அப்பார்ட் ஃப்ரம் ஓன் பிராண்ட்ஸ் அதர் பிராண்ட்ஸும் இவங்க வச்சிருக்கிறதால மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 3% தான் மார்ஜினு. ஸோ ஃப்யூச்சரில் இன்கேஸ் கடனையும் கம்மி பண்ணணும். ஸோ 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. நான் இம்மிடியேட்டாக படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, நாட் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, லிஸ்டிங் கெயின் ஆகி ஏன் கீழே போயிருக்குன்றது தான் இன்சைட்டாக இருந்துச்சு. அதை பற்றி படிக்கலான்ட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் திங், இவங்க ஃபர்தராக எப்படி க்ரோ ஆகணும் அப்படின்னா டெட் கண்ட்ரோல் பண்ணணும், மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ்
நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எஸ்கேயூ இன்வால்வ் ஆயிருக்கு. அதில் வந்து டேட்டா அனலைஸோ பண்ணி எந்த ப்ராடக்ட்டு தேவை, ஸோ லாட் ஆஃப் ரிசர்ச் வந்து பண்ணணுங்க. ஆக்சுவலாக எந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பேரண்ட்டுக்கு தேவை, ஸோ எது மூவ் ஆகும் அதுவும் பார்க்கணும். காஸ்ட் கட்டிங் பண்ணியே ஆகணுங்க. காஸ்ட் கட்டிங் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக டயர் 2 டயர் 3 போய் தான் ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் சிட்டிஸ் டயர் 2 அண்ட் டயர் 3 எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் இஸ் ஃபைன். எக்ஸ்பேன்ஷன் எப்படியா இருந்தாலும் போயிட்டு தான் இருக்கும் டயர் 2 அண்ட் டயர் 3. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இருந்தாலும் மார்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், டெட் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? டெட் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் கம்பெனி பெட்டராக ஆக முடியும். மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். பிராண்ட்ஸ் அண்ட் எஸ்கேயூஸ் அதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எதை வச்சுக்கலாம் எதை வேண்டான்றதை ரிமூவ் பண்ணணும். சில எஸ்கேயூஸ்லாம் மூவே ஆகாது. மூவ் ஆகாத எஸ்கேயூஸ்லாம் வேஸ்ட்டாக வச்சிருக்க தேவை. அது ஒரு பேர்டன் மாதிரி. இவந்தோ அவங்களது கிடையாதுன்னாலும் அது ஒரு பேர்டனுங்க. இன்வென்ட்ரி டேஸ் பார்த்தீங்களா? இன்வென்ட்ரி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 162. டெப்டார் டேஸ் வந்து 13 நாள். டேஸ் பேபிள் வந்து 71 நாள். ஸோ ஆர்ஓசி வந்து மைனஸில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இன்வென்ட்ரியை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணணும். இன்வென்ட்ரி டேஸு அண்ட் ஸ்டாக்கு ஜாஸ்தி இன்வென்ட்ரி டேஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்டாக் வந்து அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதாங்க அப்டேட். நான் படித்தது வரையும் இதுதான் அப்டேட்டு. அண்ட் ஃபர்தராக வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் மல்டிபிள் திங்ஸ் வந்து நடந்திருக்கு. லைக் இன்சால்வென்சி அப்ளிகேஷன் ஃபைல்ட் அகேன்ஸ்ட் குளோபல் பீஸ் பிராண்ட் பிரைவேட் லிமிடெட் ஃபார் 64 இது பண்ணியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி இன்சால்வென்சி இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அண்ட் இன்வென்ட்ரி டேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேபி ப்ராடக்ட்ஸ் நான் சம்டைம்ஸ் இன்வென்ட்ரி வச்சுக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் இன்வென்ட்ரி கம்மியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் ஆஃப் டேஸ். பட் ஸ்டில் இவங்களுக்கு ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ் இருக்கிறதால ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்தால் டெலிவரி பண்ணுறதுக்கோ பிக்கப் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கலாம். பட் ஐ ஸ்டில் ஃபீல் 162 இஸ் டூ மச்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 150ன்றது கரெக்டாக இருக்கும். எந்த இன்வென்ட்ரியாக இருந்தாலும் 3 மாதம் ஹோல்ட் பண்ணி 3 மாதத்துக்குள்ளே வித்துருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் கைஸ் நான் படித்தது வரையும் அப்டேட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ ஆல் கைஸ். சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா இருக்குது, ப்ராப்ளம்ஸும் தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நான் போட்டு பார்த்தேன். ஸோ 28 ஃபினான்ஷியல் 28 வந்து தே கேன் பிகம் அ பிரேக் ஈவன்ன்ற மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் ஒரு 2 years ஆஃப் டைம் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றது என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஸோ 2-3 years ஆகுன்றது என்னோட பர்ஸ்பெக்டிவ். 26, 27, 28 தான் அவங்க ஓரளவுக்கு நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவ் வரும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஏன்னா அவங்க ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஏறிட்டுருக்கு. சேல்ஸு மார்ஜின்ஸை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்சஸும் போயிட்டுருக்கு பாருங்கள். எக்ஸ்பென்சஸில் மெட்டீரியல் காஸ்ட் தான் 63%, அதர் காஸ்ட்டு 25% போயிட்டுருக்கு. ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட், பட் ஸ்டில் எம்ப்ளாயி காஸ்ட்டு 10%, அதர் காஸ்ட்டு 25%. அது என்னவோ இந்த காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கட் பண்ணணுங்க. எப்படியாச்சும் அதை கட் பண்ணிட்டாங்க, அட்லீஸ்ட்
மார்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இன்கேஸ் அது பண்ணலை அப்படின்னா ஃபர்தராக ஸ்டாக் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் இந்த கம்பெனி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இவங்களோட மார்க்கெட் ஷேர், ஓகே, இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து ஜாஸ்திங்க. ஓகே, அண்ட் இவங்க காம்படிட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அமேசான்லேயும் வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கலாம். ஸோ காம்படிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும் அண்ட் மார்க்கெட் ஷேர் பர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு அது யாரும் என்ட்ரி பேரியர்னு ஒன்றும் கிடையாது. இப்போ காம்படிஷன் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது என்ட்ரி பேரியருன்றது ஒன்றும் கிடையாதுங்க, டு பி ஆனஸ்ட். பட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்கும்போது அதுலேயும் வாங்குவாங்க பேபி கேர் ப்ராடக்ட்ஸு, அதுலேயும் வாங்குவாங்க பேரண்ட்ஸு ஜென்ரலாக, கரெக்டுங்களா? ஸோ அவங்கள விட இவங்க எப்படி பெட்டராக பண்ணுறாங்கன்றதுக்கு அவங்களும் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் நான் படிக்கும்போது தே கிளைம் தட் தே ஹாவ் தி பிக்கஸ்ட் கம்யூனிட்டி, பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி வச்சுருக்காங்கன்றத சொல்லியிருந்தாங்க. ஒரு குரூப் மாதிரி சம்வேர் ரெடிட் எங்கேயோ படித்தேன். லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ கைஸ். ஹாஸ்பிட்டல் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் ஓகே, தட் இஸ் ஹவு தே டூ. வேர் இட் இஸ், இது வி ஆப்ரேட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் எங்கேஜ் பேரண்டிங் கம்யூனிட்டி போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரை பேரண்டிங் சோஷியல் நெட்வொர்க் ஃபார் பார்ட்னர்ஸ், சாரி ஃபார் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ நிறைய திங்ஸ் அவங்க பெருசாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டயட் பிளான் ஆகட்டும், பேரண்டிங் ஜிபிடி, பர்சனலைஸ் நோட்டிஃபிகேஷன், ட்ரான்ஸ் மீடியா கண்டென்ட்டு, வேக்சின் ட்ராக்கர், க்ரோத் ட்ராக்கர், பேபி டீட்டிங் கைடு, டியூ டேட் கேல்குலேட்டர், பேபி நேம் டூல். ஸோ ஒரு லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வச்சுருக்காங்க, பேரண்டிங் கம்யூனிட்டி, ஃபர்ஸ்ட் கிரை. அண்ட் ஸோ இது அமேசான் இதெல்லாம் பில்ட் பண்ணாது. பட் ஒன் திங் ஐ ஃபீல், இவங்க டெக் ரிலேட்டடாகவும் ரிசர்ச் பார்ட்டு ஜாஸ்தி படுத்தணும். என்ன ப்ராடக்ட், என்ன எஸ்கேயூ, அண்ட் சின்ஸ் இப்போல்லாம் இருக்கிற டெக்னாலஜிலாம் வச்சுட்டு ஈஸியாக வந்து நம்ம ப்ரிடிக்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் எஸ்கேயூஸ் வந்து ரொம்ப ஈஸி. பட் அதை இன்னும் பெட்டராக பண்ணலாம் இவங்க. சி, யூ டோன்ட் நீட் 1 million எஸ்கேயூஸ் டு மேக் அ ப்ராஃபிட்டபிள். அதில் ஒரு 1.5 million எஸ்கேயூஸ் இருந்தால் நம்ம பெரிய பிராண்டுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அதில் பாதி எஸ்கேயூஸ் வச்சு கூட நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக டேர்ன் பண்ணலாம், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன வழியோ அது பண்ணால் நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் இது வந்து இன்னும் 2-3 வருஷம் கீழே தான் போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த பிராண்ட் நான் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்து ஃபண்டிங் கிடச்சி ஐபிஓ லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நல்ல லிஸ்டிங் கெயினோட வந்துட்டும் கீழே போயிருக்கு. அதை வந்து அந்த ஓவரால் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் என்ன ப்ராப்ளம் கரண்ட்டாக எங்கே இருக்காங்க அண்ட் எப்படி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் லெவலில், ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆஸ் எ இன்வெஸ்டர் நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். அடுத்த வருஷம் இப்போ நம்ம 25ல் டிஸ்கஸ் பண்ணுறோம், 26ல் இதை விட பெட்டர் நம்பர்ஸ் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரி பெட்டராக ஆகிட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கலாம். குவார்டர் பேசிஸில் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் படித்து தெரிஞ்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட் சொல்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பேன்ஷனோ வேறு எனி பிஸ்னஸ் மெஷர்ஸ் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வருஷம் தெரியும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஆஸ் அ இன்வெஸ்டராக. அப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணலாம். பட் அன்டில் தென் இது ஒரு கேஸ் ஸ்டடியாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ ஆல் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Important thing, any points which you think I have not discussed about First Cry or Brainbees solution, comment section la vandu mention pannunga. Okay, so thank you guys for watching this video. Please do share and subscribe.